சமீபத்தில் நீங்கள் ஆங்கில நாளேடுகள்லாம் தேசிய ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது மறைமுகமாக ஹிந்தி திணிப்பு, அதுக்கு அடுத்தது அது சமஸ்கிருதத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கான முயற்சி அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ பாஜகக்காரங்களாம் சொன்னது என்னென்னா, சும்மா எங்கள் கற்பனையிலே இருக்காங்க, மூணாவது மொழி எந்த மொழி வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு என்இபியுடைய ஃபெயிலியராக, தேசிய கல்விக் கொள்கையுடைய தோல்வியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை எதிர்த்தோம். இது நிச்சயமாக இந்தி திணிப்பில் தான் போய் முடியும்னு சொன்னதை இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்டாக மகாராஷ்டிராவில் அது நடந்திருக்கு. அதை இன்றைக்கி வாபஸ் வாங்கிட்டாங்க. அதாவது முதல் தடவை ஒரு வாட்டி கொண்டு வராங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்களுடைய எதிர்ப்பின் பிறகு கட்டாயமாக ஹிந்தி இல்லை என்பது பின்வாங்குகிறார்கள். அப்போ ரெண்டாவது வாட்டி கொண்டு வரும்போதும் அதே நிலைப்பாட்டில் மகாராஷ்டிரா அரசாங்கம் இருக்கிறது, ஹிந்தி திணிப்பேன் என்று முடிவெடுக்கிறது. அது இப்போ கொஞ்சம் தளர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு வராங்கன்னா, நாங்கள் இதையும் பிரச்சனையாக சொன்னோம். ஏங்க, ஒரு ஊரில் 4 தமிழ் மாணவர்கள் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்றப்போ சூர்யாலாம் சொன்னார், 4 பேர் இருந்தாலும் தமிழ் கற்றுக் கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி மகாராஷ்டிரா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, 20 பேர் கண்டிப்பாக கட்டாயமாக சேர்ந்து ஒரு மொழி சொன்னால், உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் பூனேயில் நீங்கள், நான், கனகராஜ் சார், சூர்யா 4 பேரும் இருக்கோம். நாங்கள் 4 பேரும் தமிழ் கற்றுக்கணும் ஒரு பள்ளிக்கூடத்தில்னு ஆசைப்பட்டோன்னா மகாராஷ்டிரா அரசாங்கம் என்ன சொல்லணும்னா, 4 பேர் இருந்தாலும் பத்தாது, இந்த பேனலில் இருக்கிற மற்ற ராமசுப்பையாவையும் கூப்பிட்டுக்கோ, காயத்ரி அம்மாவையும் கூப்பிட்டுக்கோ, இந்த கேமராமேனாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, 20 பேர் வந்தால் நான் உனக்கு தமிழ் கற்றுத்தரேன், இல்லைனா இந்த 16 பசங்களோட சேர்ந்து நீயும் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லுதில்ல. அந்த திணிப்பு தான், அந்த திணிப்புன்றது இவர்களுடைய ஐடியாலஜியாக இருக்குது. அதை நோக்கி நகர்த்திட்டு போகிற காரணத்துக்காக தான் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இதை ஒரு ஃபண்ட் இஷ்யூவாக, ஒரு நிதி பிரச்சனையாக மட்டும் தமிழ்நாடு அரசும் எங்களுடைய முதல்வரும் பார்க்கல. இது ஒரு கல்ச்சுரல் இம்போசிஷனுடைய. சமஸ்கிருதத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படுறது எப்படி தமிழுக்கு காட்டக்கூடிய பாரபட்சமாக இருக்கும், எப்படி இந்தி திணிப்புக்கு வழிவகுக்கும்? இப்போ இதில் கண்டிப்பாக சூர்யா அர்த்தரவுல சொல்வார், 2004-2014 யூபி அரசாங்கத்திலையும் இவ்வளோதான் நிதி ஒதுக்குனாங்கன்னு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, யூபி அரசாங்கம் அந்த நிதி ஒதுக்கும்போது எந்த இடத்துலையும் இப்படி தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு தர வேண்டிய 2000 கோடி தருவேன் அப்படின்னு சொல்லலை. எந்த இடத்துலையும் நீதிமன்றத்துக்கு கேரளா அரசும் தமிழ்நாடு அரசும் போய் நிதி வேண்டும்ன்ற சூழல் வரல. இப்போ இங்கே பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு உதாரணம், யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கு, இல்லை வெறும் 2011 ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வெறும் 24,000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு 10,000 கோடியும் பல மடங்கும் கொடுத்துட்டு, தமிழ் பேசக்கூடிய, தமிழ் இங்கே வந்தாலாம் பேசுவார், குரல் பேசுவார், அது அவர் பிரதமரை பாராட்டணும், அவருடைய முயற்சிக்கு முடியலனாலும் கஷ்டப்பட்டு பேசுகிறாரு, அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஆனால் அதெல்லாம் வெறும் லிப் சர்வீஸாக இருப்பது மட்டும் அல்லாமல் நீங்கள் ஏன் கொடுக்கல? அப்போ ஒரு ஒன்றிய அரசுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா மாநிலங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும். ஏன் நிதி குறைவாக வருதுன்னு கேட்டால் அப்போ சூர்யாலாம் விளக்கம் கொடுப்பார், எல்லா மாநிலங்களும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்றப்ப எல்லா மாநில மொழிகளும் ஒன்றா பார்க்கணும்ல. சமஸ்கிருதத்துக்கு மட்டும் நீங்கள் கூடுதலாக கொடுத்துட்டு தமிழுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அப்போ தமிழ்நாடு அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்வாங்க. தமிழ்நாடு அரசு எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கணும்னா அப்போ வரியில் மட்டும் அதிகமான பணத்தை ஏன் ஒன்றிய அரசு வாங்குது? அப்போ எல்லா மாநிலங்களும் தரக்கூடிய வரியை சரியாக நீங்கள் பிரித்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு கொடுக்குறீங்கன்றது இவங்களுடைய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். கோல்வார்கர் சொன்ன மாதிரி நம்மளுடைய இலக்கு என்பது சமஸ்கிருதம் தான், அதுவரை இந்திக்கு பின்னால் நின்று நாம் இதை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு கோல்வார்கர் சொல்லியிருக்காரு. அது ஹிந்தி சமஸ்கிருதத்தை நோக்கி போவதற்கு மற்ற பிராந்திய மொழிகளுக்கு இவர்கள் முன்னுரிமை தரமாட்டார்கள். நான் இப்பயும் சொல்கிறேன், யூபிலையும் குறைவாக கொடுத்தாங்க. ஆனால் யூபிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், யூபி அரசாங்கத்திற்கு சமஸ்கிருத திணிப்போ இந்தி திணிப்போ கொள்கையாக இல்லை. ஆனால் இங்கே கொள்கையாக இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக. மகாராஷ்டிரா நான் ஒரு சாம்பிள் ஸ்டேட்டாக கொடுக்குறேன், ஒரு உதாரணமாக கொடுக்குறேன். இன்றைக்கு ஒன்றிய அரசில் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால
சிவசேனா சிண்டேவுடைய ஆதரவும் சரத்பவாருடைய எம்பிக்களுடைய ஆதரவும் தேவைப்படக்கூடிய காரணத்தினால அங்கு அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். சிவசேனா சிண்டே இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஒருவேளை மகாராஷ்டிராலையும் முழு பெரும்பான்மையோடு, ஒன்றியத்திலையும் முழு பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த 2 முறை பின்வாங்கினாங்கல்ல, அந்த பின்வாங்கல் நடந்திருக்கிறது, அந்த திணிப்பு நடந்திருக்கும். இந்த திணிப்பு எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஃபேவரபிள் அவுட்கம். அப்ப இவங்க ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, அப்ப ஹிந்திக்கு வந்து ஆசிரியர்கள் தேவை, இல்ல சமஸ்கிருதம் வந்து கொண்டு வரணும் 3வது மொழியாக கட்டாயம் அப்படின்றப்ப சமஸ்கிருத ஆசிரியர்கள் தேவை. அப்ப இவர்கள் அதிகமான ஹிந்தி ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய, பட்டதாரிகளை உருவாக்கக்கூடிய, இல்ல சமஸ்கிருத பட்டதாரிகளை ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இன்டென்ஷனோடு இந்த நிதி அதிகமாக தரப்படுகிறது. அப்படின்றதுனால நிச்சயமாக ஒரு காலத்தில் இப்ப மகாராஷ்டிரால தமிழ் இல்லைன்றப்ப அங்க தமிழ் படித்தவர்களுடைய, தமிழ் ஆசிரியர்களுடைய வேலைவாய்ப்பு எங்க சார் போவோம்? அப்ப தமிழ் அங்க அழியாதா? அங்க தமிழ் தாய்மொழியாக கொண்ட தாராவியில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழை படிக்க முடியாது. ஹிந்தி, மராட்டி, ஆங்கிலம் படிச்சுட்டு போனோம். அப்ப நீங்க எங்க பிராந்திய மொழிகளை காப்பாத்துறீங்க? எங்க மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தாய்மொழி விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. முதல் அவர்களுடைய தாய்மொழியும் மைக்ரேஷன் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு சில குறிப்பிட்ட வடசென்னை போன்ற பகுதிகளில் அதிக மக்கள் இருக்காங்க, பிற மாநில மக்கள் இருக்காங்கன்னா ஹிந்தி அங்கே சொல்லித்தரப்படுது. ஆனால் ஒரு சில இடங்களில் ரொம்ப மைனாரிட்டியாக 1-2 வடமாநில தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பசங்க, அவங்களுக்கும் வேறு வழி இல்லை தானே. தமிழ்நாட்டில் அதுதான் நிலைமை இல்லைங்க. இங்கே 3 மொழி கட்டாயமாக இருக்கா? இவங்க தேசிய கல்விக் கொள்கை வரும்போது என்ன சொன்னாங்க? 3வது மொழி உங்கள் ஆப்ஷன்னாங்க, கட்டாயமாக தாய்மொழின்னாங்க. இப்போ மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் படிக்காத அளவுக்கு ஒரு ஜீவோ போட்டிருக்குல்ல, அதை கண்டிக்கணும். அதை என்இபிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் ஆமா மகாராஷ்டிரா அரசாங்கம், தேவேந்திர பட்னாவிஸ் அரசாங்கம் செய்தது தேசிய கொள்கை என்இபியுடைய அப்ஜெக்டிவ்க்கு எதிரானது அப்படின்றத சொல்லணும். சரி திரு சூர்யா, 25,000 பேர் பேசக்கூடிய மொழிக்கு 2,500 கோடி, 28 கோடி பேர் பேசக்கூடிய மொழிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 140 கோடி. ஏன் இந்த பாரபட்சம் அப்படின்ற கேள்வி எழுது, என்ன காரணம்? அதுதான் பொதுவாக திமுக வந்து நம்ம எப்பயுமே அவங்க ஆட்சி காலத்தில் செய்த தரவுகளை கொடுப்போம்னு முதல்ல அசியூம் பண்ணிவிட்டு அது முதல்ல அவர் வந்து ஜாமீன் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் கொண்டு போய் புதிய கல்விக் கொள்கை இந்த டாபிக் மட்டும் பேச முடியாதுன்றதால மற்ற டாப்பிக்கு துணைக்கு அழைத்து கொண்டார். ஒரு 3 நிமிடம் என்னுடைய இன்ட்ரடக்டரி கமெண்ட். அதாவது கடந்த யூபிஏ சர்க்கார் அவர் சொன்ன மாதிரியே 10 ஆண்டுகளில் 815 கோடி சமஸ்கிருதத்துக்கும் 66 கோடி தமிழுக்கும் ஒதுக்கப்பட்டது. இதற்கு காரணம் என்னென்னா, யூபிஏ சர்க்காரில் காங்கிரஸோ திமுகவோ தமிழ் மொழி மேலே வெறுப்பு, சமஸ்கிருதம் மீது காதல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மனிதவள மேம்பாட்டுத்துறை, இப்போ வந்து கல்வித்துறைன்னு மாற்றிட்டோம். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டரில் 2 அமைச்சர்கள் இருந்தாங்க. கேபினெட் அமைச்சர் வந்து பல்லம் ராஜுன்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர், சசி தரூர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். அப்போது இந்த சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டு தமிழ் மற்றும் பிற செம்மொழிகளுக்கு குறைவான நிதி ஒதுக்கப்படுவதாக இப்போ வந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அப்போது ராஜ்யசபாவில் காங்கிரஸ் அரசாங்கம், அதாவது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் அரசாங்கம் அதற்கு ஒரு பதில் தாக்கல் செய்கிறாங்க டிசம்பர் 7, 2012. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது அப்படி இங்கிலீஷில் இருக்குது, படிக்கிறேன். ஃபண்ட்ஸ் ஆர் அலோகேட்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் நாட் லாங்குவேஜ் வைஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் இந்தியன் லாங்குவேஜஸ். அதாவது பல்வேறு மொழி சம்பந்தமான பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை மொழிக்கான ஒதுக்கக்கூடிய நிதியாக பார்ப்பது தவறான பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அரசாங்கம் கொடுத்த அந்த பார்லிமெண்ட் ரிப்ளை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன்.